அலுமினா இருக்குல்ல Al2O3 எப்படிரா வந்து அயனைசேஷன் ஆகும் அப்படி நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ இது எப்படி பிரியும் அப்படின்னா Al3+ ஆகும், தென் O2- ஆகும் பிரியும். சரி, எத்தனை அலுமினியம் இருக்கீங்க? 2 இருக்கு. அப்ப என்ன பண்ணுங்க, 2 போட்டுக்கோங்க. ஆக்சிஜன் எத்தனை இருக்கீங்க? 3 இருக்கு. அப்ப 3 போட்டுக்கோங்க. சரி, ரைட். அடுத்து ரியாக்ஷன் அட் கேத்தோட். கேத்தோட்ல என்ன நடக்கும்? ரிடக்ஷன் நடக்கும். அப்ப பாருங்க, இங்க இருக்கக்கூடிய அப்படியே எழுதிக்கிறேன். 2Al3+ எடுத்துக்கிறேன். இது என்ன ஆகும்? எனக்கு அலுமினியமா ரெடியூஸ் ஆகணும். இங்க 2 அலுமினியம் இருக்குன்னா 2 போட்டுக்கிறேன். இங்க என்ன இருக்கோ அப்படி எழுதுங்க. சரிங்களா? ரைட். இப்ப Al3+ Al மாறணும் அப்படின்னா 3 எலக்ட்ரானை வாங்கணும். இப்ப 2 Al3+ Al மாறணும் அப்படின்னா எத்தனை எலக்ட்ரான் வாங்கிருக்கு? மொத்தம் இது 6 எலக்ட்ரான்ஸ் வாங்கியிருக்கணும். அப்ப ரிடக்ஷன் ஆயிருக்கா? 3+ இருந்து 0 ஆயிருக்கு. அப்ப கேத்தோட்ல ரிடக்ஷன் நடக்குது. அப்ப ஆனோட்ல என்ன சார் நடக்கணும்? ஆனோட்ல என்ன நடக்கும்? நமக்கு ஆக்சிடேஷன் நடக்கணும். அப்ப கவனிங்க, இங்க 3O2- இருக்குல்ல, அத நான் வந்து சார் 2 மடங்கு எடுத்துக்க போறேன். எப்படி அப்படின்னா 6O2- எடுத்துக்கிறேன். இது என்ன ஆகணும்? எனக்கு ஆக்சிஜனா மாறணும். சரிங்களா? ஆக்சிஜனா மாறணும். அப்ப என்ன ஆகுது? ஆக்சிடேஷன் ஆகுது. -2ல இருந்து 0 மாறுது, ஆக்சிடேஷனா மாறுது. ரைட். இங்க மொத்தம் எத்தனை இருக்கு? 6 ஆக்சிஜன். அப்ப முன்னாடி 3 போடுங்க. நல்லா கவனிங்க, ஒரு ஆக்சிஜன் 0, அதாவது 0 ஆகிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா 2 எலக்ட்ரானை லாஸ் பண்ணணும். மொத்தம் எத்தனை ஆக்சிஜன் இருக்கு? 6 ஆக்சிஜன் இருக்கு. அப்ப இது 12 எலக்ட்ரானை லாஸ் பண்ணணும். இந்த விஷயம் புரியுதா? என்ன சொல்றேன்னு சார் சொல்றது புரியுதா?